வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது எங்கேயாவது தவற விட்டுட்டீங்க அல்லது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதனுடைய நகல் அட்டையை எப்படி வாங்கணும், அது எத்தனை நாளில் கிடைக்கும், இது போன்ற முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் கார்டு என்பது தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமானது. நாம் ஒரு அடையாள அட்டையாகவும் அதை பயன்படுத்திட்டு வரோம். ரேஷன் கார்டு வாயிலாகத்தான் மாதந்தோறும் நமக்கு மானிய விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவை மட்டுமன்றி தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துட்டு வராங்க. மக்களே, இந்த அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். ஒருவேளை துரதிருஷ்டவசமாக நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை எங்கேயாவது தொலைச்சிட்டீங்க அல்லது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நகல் கார்டு விண்ணப்பிச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா www.tnpds.gov.in அப்படிங்கிற தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் கார்டு ரீபிரிண்ட் அப்படின்னும் தமிழில் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்ய அப்படின்னும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்யணும். உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய குடும்ப அட்டையோட இணைக்கப்பட்டுள்ள 10 இலக்க தொலைபேசி எண்ணை கேட்கும். அந்த 10 இலக்க ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண உடனே கீழே ஒரு கேப்சா கேட்கும். அதையும் நீங்கள் பதிவு செய்யணும். அதை செஞ்ச உடனே உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை விவரங்கள் எல்லாம் அதில் காண்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப முகவரி, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அவங்களுடைய பெயர்கள், இது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சரிபார்த்த பிறகு நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்யலாம். அப்போவே பார்த்தீங்கன்னா அது பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். அதனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுக்க வேண்டும். அதோடு உங்களுக்கு ஒரு குறிப்பு எண்ணும் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அல்லது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதன் பிறகு உங்களுடைய பகுதியில் இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று அந்த ஜெராக்ஸ் காப்பியை சமர்ப்பித்தால் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1967 அதாவது 1967 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதோடு உங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180042555901 என்ற எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்படியாக நம்ம நகல் ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பம் செஞ்சதுக்கப்புறம் அந்த நிலை என்ன, உங்களுக்கு எப்போ அந்த கார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க அதே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நகல் மின்னணு குடும்ப அட்டையின் நிலை என்ன என்பதை நீங்கள் கிளிக் செய்யணும். அப்போது நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்தபோது உங்களுக்கு ஒரு குறிப்பு எண், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணை நீங்கள் உள்ளீடு செஞ்சு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.